4ஆம் தேதி ரிசல்ட், 5ஆம் தேதி அதிமுக ஆட்சி மலர போகுது. அங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே முதலமைச்சராக வருவார்கள். இந்த தங்க வகையிலும் சுமார் 15க்கு மேல் பெற்றவர்களுக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த கட்சி ஒண்டி தான் அதிமுக கட்சி, அண்ணா தொழிற்சங்கம் ஒண்டி தான் இந்த நல உதவி செய்த தவிர. கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தங்க வயலில் இன்று மே தின விழா அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தங்கவயல் கோரமண்டல் ஓரியண்டல் வட்டத்தில் உள்ள அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தில் நடந்த இந்த விழாவிற்கு கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்க செயலாளரும் தங்கவயல் மூத்த தலைவருமான மு அன்பு தலைமை தாங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம், இனிப்பு மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. தோழர்கள் ஒற்றுமை, தோழர்கள் ஒற்றுமை, தோழர்கள் ஒற்றுமை, தோழர்கள் மேதினம், தோழர்கள் மேதினம், தோழர்கள் மேதினம், தோழர்கள் மேதினம். அண்ணா தொழிற்சங்கம் என்று சொன்னாலே இங்கு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான நல உதவிகள், மக்கள் முன்னேற்றத்திற்கான செயல்முறைகள், இவை அனைத்தையும் எதிர்நோக்கிதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய ஒரு சில நாட்களிலேயே அண்ணா தொழிற்சங்கத்தை உருவாக்கினார். தொழிலாளி வர்க்கம் என்று சொன்னாலே வண்டி இழுப்பவர்கள், சுமை தூக்குபவர், கட்டட தொழிலாளி, மற்றும் தையல், ஓட்டுநர், இப்படி பல்வேறு பணி செய்கின்றவர்களுக்கு அண்ணா தொழிற்சங்கத்தின் மூலியமாக சில நல உதவிகளை நாம் வழங்க வேண்டும். கழக தோழர்கள் மாத்திரமல்ல, தொழிற்சங்கவாதிகள், தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள், அவர் எந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலாளி என்ற ஒரே ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தொழிற்சங்கத்தை உருவாக்கினார்கள். இந்த தொழிற்சங்கத்தை உருவாக்கி பல்வேறு தொண்டுகளை செய்து காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கழகத்தை பல்வேறு வகையிலே இந்த கழகம் எப்படி இருக்க வேண்டும், தொழிலாளர்களுடைய நலன் எப்படி இருக்க வேண்டும், தொழிலாளர்கள் உயர்வுக்கு என்ன நாம் செய்ய வேண்டும் என்று கருத்தில் கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்திலேயே சைக்கிள் ஓட்டுநருக்கு ஆடைகள், அந்த மழை காலத்தில் மழை கோட்டு, செருப்பு இல்லாதவங்களுக்கு பூட்ஸ் கால்கா, இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவர். அந்த வகையில் இதே தங்க வயலில் கூட தான் புரட்சி தலைவர் 83-84 காலத்திலே நல உதவிகளை வழங்கினார். அந்த வகையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இதே வழி பின்தொடர்ந்து நல உதவிகளை, பல நல உதவிகளை செய்ய வேண்டும் என்று இங்கு எடுத்து காட்டினார்கள். அந்த எடுத்து காட்டுகின்ற வகையில் பிஜேபி தொழிற்சாலை 2001 மூடப்பட்டது. அந்த நேரத்தில் மத்திய சர்க்காராகட்டும், மாநில சர்க்காராகட்டும் எதையுமே செய்யவில்லை. இந்த மக்களுக்கு அவர்கள் செய்த வேலைக்கேற்ற ஊதியத்தை கூட வழங்கவில்லை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா இடத்தில் சொல்லும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அம்மா இந்த மாதிரி தங்க வயல்ல 3500 தொழிலாளி வேலை விட்டு இருக்கிறாங்க, வேலையில் நிறுத்தப்பட்டார்கள். நிறுத்தப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லைன்னும் பொழுது மூட்டையாக அரிசியை வழங்கி 3500 குடும்பம் இல்லை, 4500 குடும்பத்துக்கு அங்கே அரிசி வழங்கணும்னு சொல்லிட்டு அரிசி வழங்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மாவுக்கு சேரும். அது மாத்திரமல்ல, நலிந்த தொழிலாளர்கள் யார் யார் இருக்கிறார்கள், அப்படி நலிந்த தொழிலாளர்களுக்கு நல உதவி வழங்க வேண்டும். அவர் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், அல்லது ஊனமற்றவர்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்க, நல உதவி செய்யணும், கட்சி சார்பா தொழிற்சங்கங்கள் சார்பா நல உதவி செய்யணும்னு சொல்லிட்டு
ஒரு தொழிலாளி நலிந்த தொழிலாளர் குடும்பத்துக்கு 1 லட்சம் வீதம் கொடுத்தாங்க. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கல, கர்நாடகாவில் நான் மாநில செயலர் இருக்கக்கூடிய அன்பு அம்மா, இந்த மாதிரி கர்நாடக மாநிலத்தில் அண்ணா தொழிற்சங்கம் இருக்குமா, கட்டட தொழிலாளர் இருக்காங்க, சுமத்தூக்குவோர் இருக்காங்க, டெய்லர் இருக்காங்க, வண்டி ஓட்டுநர் இருக்காங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல உதவி கொடுக்கணுமான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக கொடுக்கலாம் சொல்லிட்டு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் இந்த தங்க வயலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தங்க வயலையும் சுமார் 15க்கு மேற்பட்டவர்களுக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் வீதமாக முதல் ஆடர்ஜிப்பேட்டில் சேர்ந்த சகாயம் கூலி தொழிலாளி வண்டி ஓட்டுறவங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்து பெங்களூரை சேர்ந்த கிருஷ்ணன் கட்சியினுடைய தொகுதி செயலாளர் அவர் மறைவுற்றார். அந்த குடும்பம் திக்கற்று கிடந்தது. அந்த நேரத்தில் அவருடைய துணை யாருக்கு 1 லட்சத்தை பெற்றுக் கொடுத்தார். அதற்கு அடுத்து பங்கார்பேட்டை சேர்ந்த கமல் அவர் நம்ம கட்சியில் தீவிர உழைப்பாளி, அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்கிறாரு, அண்ணா கழகத்திலே இருக்காரு. அந்த நேரத்தில் திடீரென்று கொரோனா காலத்தில் அவர் இறந்து விட்டார். அவருடைய துணைவி யாருக்கு 1 லட்சத்தை வாங்கி கொடுத்தார். அதே போல மாரிகுப்பம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவர் இறந்து விட்டார், அவரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களுக்கு அவங்களுக்கு 1 லட்சம் வாங்கி கொடுத்தார். அதே போல சசிகை ஜெயராம் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 1 லட்சம், கட்டட தொழிலாளி செல்வம் மேஸ்திரிக்கு 1 லட்சம். இப்படி அது மாத்திரம் இல்லை, இங்கே பெரியவர் ஒருத்தர் வெஸ்டின் பேங்கில் மறைந்து விட்டார், அவருக்கு 1 லட்சம். சீனிவாச ஐயா இப்படி எல்லாருக்குமே எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த குடும்பம் எப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கழகம் இந்த தொழிற்சங்கம் உதவி செய்துள்ளது. அதனால தான் இங்கே நாம் ஒவ்வொரு ஆண்டும் விழாவை எடுத்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி பொன்மனி செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் உருவாக்கிய கழகத்தை இன்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் KP முனுசாமி போன்றவர்கள்லாம் இன்றைக்கு இந்த நல உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. அதே போல புரட்சி தலைவி அம்மா 2 பேருக்கு கொடுத்தாங்க, பிறகு மறைந்து விட்டார்கள். அதுக்கு முன்னதாக 2 பேருக்கு கொடுத்தாங்க, அதுக்கு முன்னதாக 2 பேருக்கு கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு கொடுத்துட்டு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆண்டு கொடுத்தார், அதுக்கு முன்னே ஆண்டு கொடுத்தார் 1 லட்சம் ரூபாய். இப்படி பல்வேறு நிகழ்ச்சியில இந்த அண்ணா தொழிற்சங்கம் அண்ணா திமுக நல உதவிகளை செய்கின்றது. ஆகையினால இந்த கட்சி ஒண்டி தான், அண்ணா திமுக கட்சி அண்ணா தொழிற்சங்கம் ஒண்டி தான் இந்த நல உதவி செய்த தவிர இந்திய துணை கண்டத்தில் இருக்கின்ற எந்த கட்சிக்காரனும் சரி, அது மத்திய சர்க்கார் ஆகட்டும் மாநில சர்க்கார் ஆகட்டும், இந்த மேடை நிகழ்ச்சியில 1 ரூபாய் கூட கொடுத்த வரலாறு கிடையாது. ஆனால் அண்ணா தொழிற்சங்கம் 1 லட்சம் ரூபாய் வீதம் இந்த தங்கவேல் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கும் பெங்களூர் உள்ளவர்களுக்கும் இப்படி பல்வேறு பகுதியில் உள்ளவர்களுக்கு நல உதவிகளை வழங்கியுள்ளார்கள் என்பது பெருமையுடன் நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு கூட இன்னும் ஒரு 3 நாள் 3 நாள் தான், அதுக்கு அடுத்து தமிழகத்தை கொள்ளக்கார குடிபோத தினம் 2 வயது பெண் குழந்தையிலிருந்து 80 வயது கழிவு வரைக்கும் கற்பழித்தவர்கள் அந்த கொடும்பாவிகளை அகற்றிவிட்டு இன்றைக்கு 4ஆம் தேதி ரிசல்ட், 5ஆம் தேதி அதிமுக ஆட்சி மலர போகுது. அங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே முதலமைச்சராக வருவார்கள். அவர்கள் வருவது இப்படி இல்லை, இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம், வாழ்க அண்ணன் எடப்பாடியார் தொண்டி என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அன்னதானமானது நடைபெறுகின்ற காலத்தினால் அனைவரும் அன்னதானத்தை பெற்றுத் தரும்படி உங்களை பணிவன்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒற்றுமை
தோழர்கள் ஒற்றுமை தோழர் தினம் தோழர்கள் 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 ஒற்றுமை தோழர்கள் ஒற்றுமை தோழர்கள் ஒற்றுமை தோழர்கள் ஒற்றுமை தோழர்கள் மேதினம் தோழர்கள் மேதினம் தோழர்கள் மேதினம் தோழர்கள் மேதினம் தோழர்கள் மேதினம் தோழர்கள் மேதினம் சாப்பாடு வாங்கி கொடுங்க.